நண்பர்களுக்கு வணக்கம். 17 செப்டம்பர் 2024 புரட்டாசி மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்தது துலா ராசியை நம்ம பார்க்குறோம். பொதுவாக ராசி பலன் எல்லாருமே ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, 10 வயசு குழந்தை முதல்ல 5 வயசு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ராசி பலன் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம வீட்லேயும் 3-4 ராசி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறாங்க, குடும்பமே காலையில் 6 to 7 டிவியில் உட்காந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி இன்றைக்கி எல்லா காலகட்டத்திலையும் எல்லா கையிலையுமே செல் இருக்குது, யூடியூப் பார்க்குறவங்களும் இருக்காங்க. யூடியூப் சேனலில் உங்களுக்கு பொதுவாக ஜோசியத்தையே யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்குறவங்க ரொம்ப அதிகம். அந்த அடிப்படையில் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா துளாராசிக்காரர்களுக்கு துளாராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். துலா ராசிக்கு 8ல் குரு வர்றது அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். கோச்சாரத்தில் இன்றைக்கி கிரகங்கள் வர்றது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். ராசிக்கு 5ல் சனி இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பஞ்சம சனி, அந்த சனி இந்த சனி அந்த கணக்கெலாம் நீங்கள் எடுக்கவே வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. மொத்தத்தில் துலா ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் வலுவாக இருக்கிறாங்கிறது ஒரு இதுவாக இருந்தாலும் கூட துலா ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு அமைப்பு. காரணம் என்னென்னா 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட உங்களுக்கு குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ 8ஆம் இடம் என்ன செய்யும், 8ஆம் இடம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா. 8ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்துல குரு இருக்கார். புதுசாக வெளிநாடு போகக்கூடிய இளைஞர்கள், வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கிற புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலைன்னா நல்ல வேலையே கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடையே கிடைக்கும். எடுத்த உடனே 50,000-60,000 சம்பளத்திலேயே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த சாஃப்ட்வேர் துறையில் ஐடியில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, ஐடி துறையை படித்து சார்ந்த நண்பர்கள், பெண்கள் எல்லாருக்குமே துளாராசிக்கு கொட்டுன்னு கொட்டக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்தோடு இருக்கார். வேலையும் கிடைச்சிடும், கல்யாணமும் நடந்துடும். முக்கியமாக அதுதானே, எப்போ வேலை கிடைக்கும், இப்போ கல்யாணம் நடக்கும் தானே. சில பேர் வேலை இல்லை, எதை வச்சு நான் பொண்ணு கேட்குறதுன்னு தயங்கிட்டு இருந்திருப்பீங்க. இம்மீடியட்டாக வேலை கிடைச்சிருக்கும், வேலை கிடைச்சிடும். அப்படி கிடைக்காம இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாதத்தில் தனவரவு கூடுதலாக இருக்கும். இந்த மாதத்தில் புதிய சொத்து சேர்க்கை கூடுதலாக ஏற்படும். வீடு இது வரைக்கும் கட்டிகிட்டு இருக்கிறது இந்த பாதியில் நின்று இருந்தவங்களுக்கு வீட்டை முழுசாக கட்டி முடித்து பங்களா மாதிரி அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை கட்டி, என் பையன் 2 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கினா என் பையனுக்கு நம்ம பொண்ணு தேடுறாங்க மெச்சத்தில் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அருமையான அமைப்பில் பொண்ணு கிடைக்கும். நல்ல வசதி வாய்ப்பான இடத்துலையே பொண்ணு கிடைக்கும். வேலையில் உள்ள பொண்ணாகவே கிடைக்கும். எப்படி சார் இதெல்லாம்? ஆமாம், 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. எந்த ஒரு பாபத்தொடர்பும் இல்லை. அவர் தனித்த புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன பண்ணும், 7ஆம் அதிபதி 9 இருக்கும்போது பாக்கியத்தை அனுபவிப்பீங்க. 9ங்கிறது என்ன, பாக்கியம். வேலைங்கிறது ஒரு பாக்கியம், திருமணங்கிறது ஒரு பாக்கியம், குழந்தைக்கு இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறது ஒரு பாக்கியம். இதெல்லாம் கிடைச்சா பாக்கியம் இல்லையா? எத்தனை கோடி செலவு பண்ணாலும் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அந்த குழந்தை ஈஸியாக கிடச்சிட்டா உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதில்ல. அந்த குழந்தை கிடைக்காத பட்சத்தில் மருத்துவ செலவு பண்ணி 2 லட்சம் செலவு பண்ண, 4 லட்சம் செலவு பண்ண, எதோ இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் நான் எதோ வச்சேன் குழந்தைய உற்பத்தி பண்ணுறதுக்கு, அப்படி இப்படின்னு எல்லா ஹாஸ்பிட்டலையும் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறான்ல. செயற்கை முறையில் குழந்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? கோடி கணக்கில் சொத்து இருந்து குழந்தை இல்லாதவங்களாம் இருக்கான். ஆனால் உங்களுக்கு குழந்தை கிடைச்சிது சாதாரணமாக போகுது. எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டு சாதாரணமாக தானே எல்லாமே நினைக்கிறான். எதுவுமே சிரமப்பட்டு வாங்கினா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சிரமம் இல்லாமல் ஈஸியாக கிடச்சிச்சின்னா அது சாதாரண பொருளாக தான் உங்களுக்கு தெரியும். அந்த அமைப்பின் அடிப்படையில் குழந்தை பாக்கியம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பாக்கியம். மனிதன் பிறக்கிறதே சந்ததி விருத்திக்கு தான்ப்பா, குடும்ப விருத்திக்கு தான். வேலை சம்பாதனை கோடிக்கணக்கில் பணம்லாம் அப்புறம். நீ முதல்ல பிறக்கிறது உன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணுறதுக்கு. நீ பிறக்கிறது அதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் உனக்கு வேலை, அதை காப்பாற்றுறதுக்கு வேலை, அதை காப்பாற்றுறதுக்கு வருமானம், அந்த சந்ததியை விருத்தி பண்ணுறதுக்கு, அவங்கள திறம்பட கொண்டு போகிறதுக்கு, வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு, அவங்கள பாதுகாப்பாக வளர்த்துறதுக்கு, உயர்ந்த கல்வியை கொடுக்கறதுக்கு, அவங்க நிலையான ஒரு கல்வியும் நிறையான ஒரு வசதியும் ஏற்படுத்துறதுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு உங்களுக்கு முதல்ல குழந்தை பாக்கியம் வந்துட்டாலும் அது எல்லாமே வந்த மாதிரி. அப்போ நீ கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றுறல்ல. வசதி உள்ளவனும் குழந்தையை காப்பாற்றுறான், வசதி இல்லாதவனும் குழந்தையை காப்பாற்றுறான். என்ன வசதி இருந்த குழந்தை காரில் போவோம், வசதி இல்லாதவங்க குழந்தை கொஞ்சம் பைக்கில் போவோம். அது அந்த காலத்தில் நடந்து போச்சு. இன்றைக்கெலாம் அப்படி இல்லை, பைக் இல்லாத வீடு இல்லை. அப்போ வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் அப்படிங்கிறத விட புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் இப்படி பிரிக்கலாமா? புத்தி உள்ளவன் பிழைப்பான்னு அன்றைக்கி பெரியவங்க சொன்னாங்க. புத்தி இல்லாதவன் பிழைக்க மாட்டான். பணக்காரன் புத்தி இல்லைன்னா கூட அவன் சொத்தை அடிப்பான். அதனால தான் புத்தி உள்ளவனுக்கு பொண்ணை கொடு, நல்லவனுக்கு பொண்ணை கொடுன்னு ஒரு வரி நான் ஜோசியத்தில் அடிக்கடி சொல்கிற காரணமே அதுதான். பணம் உள்ளவனுக்கு பொண்ணை கொடுங்கன்னா நாங்கள் சொல்லவே மாட்டேன் நான். அப்படி நீ எதிர்பார்த்து போனீங்கன்னா உன் பொண்ணு வாழ்க்கையை நீ தொலைக்கிறேன்னு அர்த்தம். பணம் உள்ளவன் 4 வீடு இருக்குது, 4 பங்களா இருக்குது, 10 ஏக்கர் தோட்டம் இருக்குது, 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான், தப்பானவனாக போயிடுவான். நீ அவனுக்கு அடிமை. உன் பொண்ணு அங்கே அடிமையாக இருக்கும், சிறை வைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அவன் சொல்கிற மாதிரி அவன் அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு
நீ உட்காந்துட்டு இருக்கணும். எல்லா சித்திரவதையும் நடக்காங்க. ஏன் தேவையாது. அதனால தான் பணம் அப்படிங்கிறத விட நல்ல மனம் அப்படிங்கிறவனுக்கு பொண்ணை கொடு. பொண்ணை பெற்றவனுக்கு தான் சொல்கிறேன் நான், வேறு எவனுக்கு. இங்கே நான் இந்த வீடியோ பேசுகிறது, ராசி பலன் மாதம் மாதம் பேசுகிறதே பொண்ணை பெற்றவங்களுக்கோசரம் தான். நிறைய பொண்ணை பெற்றவங்கள புத்தி தடுமாறி போயிட்டுருக்கிறீங்க, கெட்டு போயிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லுவார்கள். எங்கே பொண்ணை கொடுக்குறது, எப்படி பொண்ணை கொடுக்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வரஞ்சொல்லாம் நான் பக்கத்துலேயே தான் நான் கொடுப்பேன். அப்போ உன் பையனுக்கு நீ எங்கேயுமே கிடைக்கலன்னா தூர இடத்துக்கு போகிறல்ல. நீ ஒரு பொண்ணு ஒரு பையனை வச்சுருக்கேன், என் பொண்ணை பக்கத்துலேயே தான் கொடுப்பாங்கிற. சரி, உன் பையனுக்கு எப்படி கொடுப்பான்? என் பொண்ணு வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்கிறேன். சரி, உன் பையன் வேலையில் இல்லையே, அவனுக்கு என் பொண்ணு கொடுப்பான்? கொஞ்சமாக யோசிக்கிறீங்களா? கொஞ்சமாக யோசனை பண்ணி பாருங்கள். தன்னை மாதிரி தான் எடுத்தணும். அதனால தான் வேலை அப்படிங்கிறத விட, பணம் அப்படிங்கிறத விட, சொத்து அப்படிங்கிறத விட நல்ல மனமும் நல்ல குணமும் உள்ளவன் வாழ்க்கையில் பிழைப்பான். அதுக்கு கடவுள் படி இழந்துருவான், கடவுள் சோறு போட்டுருவான். ஒன்றுமே இல்லை, நான்லாம் கல்யாணம் பண்ணும்போது வாழ்க்கையில் இன்றைக்கி சிறப்பாக இருக்கேன். ஒரு மனிதனை வழித்து தடுத்து வழி நடத்தி செல்வது நல்ல திசை தான். இன்றைக்கி பொண்ணை பற்றி எல்லாவனுக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த துலா ராசிக்காரனாக இருந்தாலும் சரி, மற்ற ராசிக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அவன் திருமண வயதிலிருந்து ஒரு 35 வருஷம் அவன் நல்லா இருக்கணும். எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? நல்லவனான்னு முதல்ல எப்படி கண்டுறது? லக்னத்தை ஒரு ஒளிகிரகம் பார்க்கணும், நல்லவன். ஒளிகிரகங்கிறது என்ன, நீ ஜோசிக்காரன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் கல்யாணம் ஆகிற வயசு 30 வயசில் உனக்கு கல்யாணம், அந்தாண்ட ஒரு 35 வருஷம், அதாவது உனக்கு கல்யாணம் ஆகிற வயசுலேருந்து ஒரு 35 வருஷம்னா 65 வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு உனக்கு பிரிவு வந்துடக்கூடாது. அதை எப்படி பார்க்குறது? இதெல்லாம் பார்க்க தெரியாமல் 2 செவ்வாய் 2 ராகு மீடியேட்டர் எடுத்துக்கிறான், மேட்ரிமோனியில் இருக்கிறவன் எடுத்துக்கிறான். மேட்ரிமோனியில் இருக்கிறவன்னு நினச்சி அவ்வளோ கோபம் வருது நமக்கு. இந்த திருமண அமைப்பாளர்கள் எடுத்துக்கிட்டு அவன் எழுதுகிறான் பேப்பரில் எடுத்து, சார் இது சுத்த ஜாதகம். ஏன்டா 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை? சுத்த ஜாதகம் தானே. ராகுக்கு எது தோஷம்? 20 வயசுலேயே 18 வயசுலேயே கல்யாணம் ஆகுது தெரியுமா? அதே இதனால் பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாணம் டைவர்ஸ் ஆகுது. அதே இதனால் நீ பார்த்து என்னத்தை பார்த்த? விசாரிப்பேன் 4 பேர்த்த. அவன் சொல்லுவான், உன் கெட்ட நேரத்துக்கு அவன் சொல்லுவான், நல்ல பையன்பா, நல்ல குடும்பம் கொடுக்கலாம்பா. அவன் உள்ளுக்குள்ளே என்ன ஃப்ராட் பண்ணுறான்னு கண்டுபிடிக்க முடியாது. உன் கெட்ட நேரம் கெட்ட தசை பற்றி நடக்கும். நீ அவனுடைய வசதியும் அவனுடைய வாய்ப்பும் இதையும் பார்த்து சுற்றியும் பார்த்துட்டு ஆஹான்னு போய் உண்டுற. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறான், உளுந்துடுறான். அங்கேயே அரசாங்க வேலையில் இருக்கிறான், அங்கேயே உளுந்து நாசமாக போனவன் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். பொண்ணை கொடுத்து அங்கேயே உழுவுறீங்களாடா, இதுன்னு உங்களெலாம் மாற்ற முடியாது. அப்போ எப்படி பார்க்கணும், ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்னு ஒரு விதி இருக்குல்ல. நல்லவன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நல்லவனான்னு பார்த்து பொண்ணை கொடு. பணம் உள்ளவனானும் பார்க்காத. அது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. அந்த நல்லவங்கிறதுக்கு அடையாளம் என்ன? லக்னத்தை குரு பார்த்து, லக்னத்தோட குரு தொடர்பு கொண்டு, லக்னத்தில் சுக்கிரன் இருந்து, லக்னத்தில் பௌர்ணமி சேர்ந்து இருந்து, 7ஆம் பாவத்தை பார்த்து, இந்த அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் நல்ல அமைப்பு, அவன் நல்லாவே இருப்பான். சரி, துளாராசிக்காரன் இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் இது வரைக்கும் சொன்னது என்ன, திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பு, திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அது 2025 ஏப்ரலுக்கு மேலே தான் திருமண வாய்ப்பு கூடுதலாக வரும். ஆனால் இருந்தாலும் இப்போ 2ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால திருமண வாய்ப்பை ஏற்படுத்திடும். கூடுதலாக பதவி உயர்வு, அரசாங்க வேலையில் இருக்கிறவனும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவனும் சரி, பதவி உயர்வு ஏற்படுத்தும். வெளிநாடு போன்ற இடத்தில் போக முடியாமல் நான் வெளிநாடு போகலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஏற்கனவே வெளிநாடு போயிட்டு வந்தவங்க திரும்ப சம்பள உயர்வோடு நீங்கள் வெளிநாடு போகிற அமைப்பு அங்கே ஏற்படுத்தி விட்டுரும். புது சொத்து சேர்க்கை ஏற்படும். புது சொத்து வாங்குவேன், இல்லைன்னா புது வீடு வாங்குவேன், புதுசாக கார் வாங்குவேன். எல்லாருக்கும் அந்த சொத்து. அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சாப்பாடு நீட்டாக இருக்கணும், உங்களுக்கு துணிமணி நீட்டாக இருக்கணும், நல்ல கழுத்தில் மைனஸ் செயின் போட்டுக்கணும், அப்படி புல்லட்டில் போகணும். ஏன்னா அந்த ராசிநாதன் சுக்கிரன் அதை தான் சொல்லணே, பணத்தை கொடுப்பவர் குரு, அதை செலவு பண்ண வைக்கிறவன் சுக்கிரன்னு சொல்கிறேன். இந்த ராசிநாதன் ஜாலியாக செலவு பண்ணுவான். துலா ராசிக்காரர்கள் எல்லாமே ஜாலியாக செலவு பண்ணுவாங்க. யாருக்கு வேணுமாலும் என்ன, ரோட்டில் போகிறவனுக்கு இல்லை, தன் மனைவிக்கு, தன் குடும்பத்துக்கு, தன் தாய்க்கு, தன் தகப்பனுக்கு, தன் வீட்டை அலங்காரப்படுத்துதல், தன் வண்டி வாகனத்தை அலங்காரப்படுத்துதல், அலங்கார செலவுன்னு சொல்கிறான். டெக்கரேஷன், வீட்டை டைல்ஸ் விட்டுணும், பார்க்குறதுக்கு மொசைக்கு போட்டுருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும் பார்க்குறதுக்கு. இந்த அழகுபடுத்துதல் அப்படிங்கிறது சுக்கிரன் தான். சுக்கிரனின் காரகத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். 2 அதாவது 7ஆம் வீட்டின் வழியாக மனைவியால் நீங்கள் ஆதாயம் அடையணும். என்ன ஆதாயம் அடைப்பேன்? மனைவி சம்பளத்தில் வீடு கட்டுவேன், மனைவி சம்பளத்தில் நீங்கள் கார் வாங்குவீங்க, மனைவி சங்கடத்தில் ஒரு வீட்டு இடம் வாங்குவீங்க, மனைவி நீங்களும் சேர்ந்து வாங்குவீங்க.
எல்லாமே இயல்பாகவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக மன நிறைவோடு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே ஓடிட்டுருக்கோம். அதனால் மனைவி சம்மந்தப்பட்ட மூலிமா உங்களுக்கு எல்லாம் நடக்கும். திருமணம் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதனால் துளாராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நிறைவான ஒரு மாதம் அப்படின்னு சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.